புத்தகம் படிக்கிறனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. ஆனா, அதுல முக்கியமான 7 விஷயங்கள மட்டும் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். இத நீங்க தெரிஞ்சுக்கிறப்ப, புத்தகம் படிச்சா அறிவு வளரும், பணம் வரும் அப்படிங்கிறத தாண்டி, லைஃப்‌க்கு புத்தகம் என்னென்னலாம் குடுக்கும்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவையும் ஹைப் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. மோர் யூஸ்ஃபுல் கன்டென்ட்ஸ் உங்கள நோக்கி வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் திங்கிங் ஸ்கில். சிந்தனை திறன்னு சொல்லுவாங்க. அது புக் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஒரு டெசிஷன் மேக் பண்றப்ப, கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனா இருக்கப்ப, புக் படிச்சவன் கொஞ்சம் தெளிவா அந்த டெசிஷன எடுப்பான். புக் படிக்காதவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அவங்கள விட ஒரு ஸ்டெப் அஹெட்டா புக் படிச்சவங்க இருப்பாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். 2வது விஷயம் எல்லாரும் சொல்றது தான் வொக்காபுலரி ஸ்கில்ஸ். அதாவது எந்த மொழியில நீங்க புத்தகம் அதிகமா படிக்கிறீங்களோ, அந்த மொழிக்கான அறிவ நீங்க அதிகமா பெறுவீங்க. எல்லார விடவும் அந்த மொழியில சிறந்து விளங்குவீங்க. நீங்க எவ்வளோ எவ்வளோ அந்த மொழியில புத்தகம் படிக்கிறீங்களோ, அவ்வளோ அவ்வளோ அந்த மொழியோட அறிவு உங்களுக்கு பெருகிட்டே போகும். உங்களுக்கு அந்த மொழியில பேசுறது ஈஸியாகும். அண்ட் கான்ஃபிடென்ட்டா பேசுவீங்க. ஏன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும். இப்ப நார்மலா ஒருத்தர் பேசுறதுக்கும், அதிக வார்த்தைகள் தெரிஞ்ச ஒருத்தர் பேசுறதுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த லாங்குவேஜ்‌க்கான கான்ஃபிடன்ஸ புத்தகம் கண்டிப்பா உங்களுக்கு தரும். 3வது விஷயம், நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். "புத்தகம் ஏன்பா படிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, மன நிம்மதிக்காகன்னு சொல்லுவாங்க. எப்படி படம் பார்க்கிறப்போ ஒரு மன நிம்மதி ஏற்படுதோ, அதே மாரி புத்தகம் படிக்கிறப்பயும் மன நிம்மதி ஏற்படும். நெறைய பேர் இங்க மன நிம்மதிய தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மன நிம்மதி வேணும்னா, புத்தகம் படிச்சு பாருங்க. மன நிம்மதியோட சேர்த்து பொறுமையும் வேணும்னா, கண்டிப்பா புத்தகம் படிச்சு பாருங்க. ஏன்னா, ஒரு படம் பார்க்கிறப்ப நம்மளுக்கு டோபமைன் ஹிட் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ, 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவ, ஏன் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவனா, இப்ப டோபமைன் ஹிட் வர்ற மாரி சீன்ஸ படத்துல கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, ஒரு புக் படிக்கிறப்ப டோபமைன் ஹிட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நீங்க அத தேடி போய்க்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப நேரம் அந்த டோபமைன் ஹிட்டுக்காக அலையறதுனால, உங்களுக்கு பொறுமை ஏற்படும். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு மன அமைதி இருக்கும். நீங்க மன அமைதி இல்லாட்டியே புத்தகத்த தேடி ஓட ஆரம்பிச்சுருவீங்க. இத கண்டிப்பா புத்தகம் படிக்கிற எல்லாருமே செஞ்சிருப்பீங்க. அப்படி செஞ்சிருந்தா கமெண்ட்ல ஒரு ஹார்ட்ட போட்டு போங்க. 4வது விஷயம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் புக் படிச்சா வளரும். நீங்க கிரியேட்டிவா யோசிக்கணுமா? இமேஜினரியா இருக்கணுமா? கண்டிப்பா புக் படிச்சு பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு புக்க வாங்கி குடுங்க. சின்ன வயசுல எவ்வளோக்கு எவ்வளோ புக் படிக்கிறாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க கிரியேட்டிவிட்டியும், இமேஜினேஷனும் வளரும். ஒரு காட்சிய நம்ம கன்சியூம் பண்றப்ப, டைரக்டர் என்ன பார்க்கணும்னு நெனைக்கிறாரோ, அந்த காட்சிய தான் நம்ம கன்சியூமே பண்ணுவோம். ஆனா, புக் படிக்கிறப்ப அப்படி கிடையாது. எழுத்து ஒண்ணு எழுத்தாளர் நெனச்சு எழுதியிருப்பாங்க. ஆனா, நம்ம இமேஜினேஷன் வேற ஒண்ண நம்மளுக்கு தரும். அந்த இமேஜினேஷன் மூலமா நீங்க ஏகப்பட்ட கதைகள உருவாக்கலாம். உங்களுக்கு சினிமா மேல ஆசை இருந்தா, கண்டிப்பா புக் வாங்கி படிச்சு பாருங்க. இப்போ நீங்க சிறந்த தமிழ் டைரக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிற எல்லாருமே புக் படிச்சு வந்தவங்க தான். 5வது விஷயம் எம்பதி அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எம்பதினா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்க பிரச்சனைய புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னா, அத கிரிட்டிசைஸ் பண்ணாம, இதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள பத்தி புறம் பேசாம, அவங்க கூட உட்கார்ந்து பேசி, அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்குதுன்னு சொல்லலாம். இது புக் படிக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியாவே இருக்கும். அடுத்த விஷயம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதாவது யாரோட எவ்வளோ தூரம் பழகணும் அப்படிங்கிறது புக் படிக்கிறவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயம் எமோஷனல் வீக்னஸும் புத்தகம் படிக்கிறவங்களுக்கு இருக்கும். 6வது விஷயம் இம்ப்ரூவ் ஸ்லீப் குவாலிட்டின்னு சொல்லலாம். இப்ப நீங்க பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து வர ப்ளூ லைட் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டிய ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். தூக்கம் வர்றதுக்கான அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு சயன்டிஃபிக்கா சொல்றாங்க. ஆனா புத்தகம் படிக்கிறப்ப, நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்குள்ள போவீங்கன்னு சொல்றாங்க. ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த உறக்கம் புக் படிக்கிறப்ப வரும்னு சொல்லுவாங்க. ஆனா தூங்க போறதுக்கு முன்னாடி எப்பயுமே ட்ராமா உள்ள புக்ஸ படிக்காதீங்க. ஹார்ட் வார்மிங்கான புக்ஸ படிங்க. 7வது விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். பெர்ஸ்பெக்டிவ்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இப்ப ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உலகமே ஒரு விஷயத்த பார்க்கும். ஆனா புத்தகம் படிக்கிறவன் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவையும் பார்ப்பான். எல்லார் சைடுல இருக்க நியாயத்தையும் புத்தகம் படிக்கிறவன் பார்ப்பான். ஏன் இத சொல்றேன்னா, இத நான் நெறைய இடத்துல செஞ்சிருக்கேன். அதனால தான் சொல்றேன். இட்ஸ் பெர்சனல். இந்த 7வது விஷயம் எனக்கு ரொம்ப பெர்சனல். ஏன்னா, நான் அசுரன் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த புத்தகத்த எடுத்துக்கோங்களேன். இது அசுரன் ஆனந்த் நீலகண்டனால எழுதப்பட்டது. இந்த புத்தகம் படிக்கிற முன்னாடி வரைக்கும் எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் பத்தி பெருசா தெரியாது. இப்ப எல்லாரும் ஒருத்தன கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, நானும் கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வேன். அவன் தரப்பு நியாயத்த பத்தி யோசிக்கவே மாட்டேன். ஆனா அசுரன் எல்லாத்தையும் மாத்துச்சு. ஏன்னா, இது ராவணன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ராமாயணத்த காட்டியிருக்கும். ஒரு வில்லன் காலங்காலமா வில்லன்னு சொல்லிட்டு தூற்றப்படுகிறவன் அப்படின்னு சொல்லப்படுற ராவணன், எப்படி எவ்ளோ நல்ல மன்னனா இருந்தான் அப்படிங்கிறத காட்டுறப்ப, நான் ராவணன் ஃபேனாவே மாறிட்டேன். ஸோ அத மாரி தான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தரப்பு நியாயம் இருக்கும். அத உட்காந்து நம்ம கேட்கிறப்ப, நம்மளோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங்க புத்தகம் கண்டிப்பா நம்மளுக்கு குடுக்கும். இன்னொரு புத்தகம் நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். முரகாமியால் எழுதப்பட்ட நார்வீஜியன் வுட். இந்த புத்தகம்
காதலுக்கும், காமத்துக்கும் உள்ள வித்தியாசத்த எனக்கு சொல்லி தந்துச்சு. அது மட்டும் இல்லாம லைஃப் சம்மந்தமா ஏகப்பட்ட விஷயங்கள இந்த புத்தகம் எனக்கு சொல்லி தந்துச்சு. இப்போ நான் வந்து திருப்பி திருப்பி ஒரு புத்தகம் படிக்கணும்னா, நான் முரகாமியோட நார்வேஜியன் வுட் தான் சொல்லுவேன். நம்ம கல்ச்சருக்கும் இந்த புக்குக்கும் டிஃபரன்ஸ் இருந்தாலும் கூட, இதுல வர்ற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு லைஃப் லெசன்ஸும் உங்களுக்கு சொல்லி தரும். ஒவ்வொரு கேரக்டரும் லைஃப்ப எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அவங்க ட்ராமா எப்படி இருக்கு, அவங்க ட்ராமாவ நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பீப்பிள் கஷ்டத்துல இருக்கப்ப, அந்த கஷ்டத்த நம்ம எப்படி கன்சியூம் பண்ணிக்கிறோம். இந்த எல்லா விஷயமும் நார்வேஜியன் வுட்ல சொல்லப்பட்டிருக்கும். ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு கஷ்டத்த ஏற்படுத்துனா அது தப்பு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெர்சனல் லைஃப்ல நம்ம ஒரு விஷயத்த செய்றோம்னா, அது ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் மாறும். ஒவ்வொரு விதமா மாறும். அதெல்லாம் தாண்டி லைஃப்ப எப்படி பார்க்கணும், எப்படி மூவ் ஆன் பண்ணணும், நம்மளுக்கு புடிச்ச விஷயத்த எப்படி செய்யணும், அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கத்துக் குடுத்த ஒரு புக்னா இந்த புக் தான். நான் வந்து பயங்கர சுயநலவாதி தான். ஆனா, புத்தகம் என்ன வந்து கொஞ்சம் மாத்துச்சுன்னு சொல்லலாம். ஃபுல்லாலாம் நான் மாறல. பட் கொஞ்சம் மாத்துச்சுன்னு சொல்லலாம். இத மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்றம் புத்தகம் கண்டிப்பா தரும். எனக்கு பெர்ஸ்பெக்டிவ்ல பெரிய மாற்றம் தந்துச்சு. அது மட்டும் இல்லாம என் கிரியேட்டிவிட்டியும், இமேஜினேஷனையும் கண்டிப்பா புத்தகம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ, இத மாரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா, புத்தகம் படிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க ஒரு புத்தக வாசிப்பாளரா இருந்தா, புத்தகம் உங்க வாழ்க்கையில என்ன மாறுதலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இட்ஸ் பாரதி குட் பை சைனிங் ஆஃப் ஹியர். சியர்ஸ் நண்பா. பை.